ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு அருமையான ஐடியா தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த ப்ளே ஸ்டேஷன் 5 4 கேம் மாதிரி இன்னொரு கேம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். கை வீடியோ கேமில் கேம் கேட்ஜெட் ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். அது எவ்வளோன்னு தெரியல, 30,000 40,000 போட்டிருக்கு. பட் அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். சரியா? அதை விட்டால் ப்ளே ஸ்டேஷன் 5 வாங்குங்க. இப்போ ரேட்டு குறைஞ்சி போச்சு, 65,000 50,000 இருந்துச்சு, இன்னும் ரேட்டு குறைஞ்சிடுச்சு. சரியா? வாங்குங்க. வாங்கும்போது நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க. அது கூட மெமரி கார்டு போட்ட மாதிரி வந்தால் நல்லாயிருக்குன்னு ஐடியா கொடுங்க. வந்துச்சு ஏற்கனவேன்னு தெரில, இதெல்லாம் ஐடியா கொடுங்க. சரியா? அதுக்கப்புறம் ரயில்வே வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா? அது கிடைக்கிறதுக்கான நான் வழி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரயில்வே வேலை எப்படி பார்க்கணும், எப்படி டிக்கெட் விற்கணும், எப்படி சேல் பண்ணணும், எப்படி எந்தெந்த டைம் வரும், எப்படிலாம் ரயில்வேயில் வேலை பார்க்கணும், எப்படிலாம் ரயில்வே எந்தெந்த டைமில் வரும், எந்தெந்த டைமில் க்ரீன் கொடி காட்டணும், எந்தெந்த ரெட் கொடி காட்டணும், எந்த டைமில் ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட வீடியோவை பாருங்கள். டெய்லியும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பாருங்கள். அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் இன்டர்வியூ வரும்போது அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்லுங்கள். சொல்லிட்டா போதும், வேலை கிடச்சிடும். எக்ஸாம் எழுதி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த ரயில் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை தெரிஞ்சால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது நீங்கள் டிஎன்பிசி 4 அது டிஎன்பிசி ரயில்வேன்னு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கிடைக்கிற வேலை, அதே வேலை கூட கிடைக்கும். சரியா? இல்லைன்னா இன்னொரு மெத்தட், ரயில்வே எக்ஸாமில் பாஸ் ஆகிறது எப்படி, அதை பற்றின டீட்டெயில்ஸை யூடியூப்பில் பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட 3 புக்ஸோ 4 புக்ஸோ வாங்கி படித்து பாஸ் ஆகிடுங்க. பட் படிக்கிற டைம் நான் சொல்கிறேன், காலையில் 5லேருந்து 7 மணிக்குள்ளே, இல்லை 7:30 வரைக்கும் படித்தா போதும், பாஸ் ஆகிடலாம். அதே சமயம் இல்லைன்னா நைட்டு 7லேருந்து 9 மணிக்குள்ளே படித்தா பாஸ் ஆகும். பட் படிக்கும்போது அதிகாலையில் எந்திரிச்சு இருங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, வேறு எதுவும் செய்ய வேண்டாம். வாரத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்கிறது, ரத்தம் குறைஞ்சதுன்னா கிரேப் ஜூஸ் சாப்பிடுங்க. சரியா? இல்லை மாதுளை ஜூஸ் சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு கூட சாப்பிடுங்க, அப்போ தான் கான்சன்ட்ரேஷனும். அதே சமயம் டிவி பார்க்காதீங்க, செல்லாக பார்க்காதீங்க, வீடியோஸ் பார்க்க. அப்படியே பார்க்கறதா இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா, இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 7 மெலோடி சாங் யார் ஆடியோ மூவி சாங் யார் பாப் சாங் மட்டும் கேளுங்க. அது மாதிரி கேட்க வேண்டாம். சரியா? தேங்க்யூ காட்.